கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல ஒரு புதிய தலைப்புடன் இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். நான் அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த தலைப்பை பார்த்த உடனே மக்கள் இந்த செய்தியை பார்க்காமல் அவர்கள் பின்வாங்கி போகக்கூடும். அந்த தலைப்பு என்னவென்றால், இன்று நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? மறுபிறப்பு அடைந்திருக்கிறாயா? பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? புதிய மனுஷனாக மாறி இருக்கிறாயா? நித்திய ஜீவ சந்தோஷத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறாயா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒரு 150 170 வரை உள்ள எனது நண்பர்களுக்கு நான் இதை அனுப்பி வைக்கிறேன் தினந்தோறும். அதில் சிலருக்கு இந்த நெட் வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒரு 100 பேர் எடுக்கலாம். அந்த 100 பேரில் பார்ப்பது 20 அல்லது 30 பேர். நான் உங்களுக்கு சொன்னேன், 90% மக்கள் இப்படிப்பட்ட சத்திய வசனத்தை கேட்பதிலே நாட்டமில்லாமல் அற்புதம், அடையாளம், வல்லமை, இன்னும் தீர்க்க தரிசனங்கள், சுக வாழ்வு, செழிப்பான வாழ்வு, இவைகளை குறித்து கேட்பதிலேயே பிரியமா இருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் எப்படி உணர்த்துகிறார் என்பதை அறிந்து அதன்படி நாம் பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்க மனமில்லாமல் அதை தள்ளிவிடுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் இந்த உலகத்தில் வந்து பிரசங்கித்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுவே வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய அனுபவமான பிரசங்கமாக இருக்கட்டும். ஏதோ அருளுரை பிரசங்கம் அல்ல, ஆற்றல் நிறைந்த பிரசங்கம் அல்ல, அனுபவமான பிரசங்கமாக வாழ்க்கையாக இருக்கட்டும். இங்கே நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய நித்திய ஜீவ சந்தோஷத்தை அனுபவிக்க நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் சாட்சிகள். யார் உண்மையாகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி தங்களுடைய பாவ சுபாவங்களை விட்டு மறுபிறப்பு பெற்று பரிசுத்தமாய் வாழ விரும்பும், பழைய வாழ்க்கையை ஒழித்து புதிய வாழ்க்கையை பெற விரும்பின அந்த மக்களுக்கு, அந்த மனிதனுக்கு, அதாவது உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் அனுதினமும் தருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் தாமே வரக்கூடிய நாட்களிலே புதிய சிந்தையோடு நம்மை அனுதினமும் அவரோடு இணைந்து ஐக்கியமாய் வாழ்ந்து வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.